ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷன் ஊழியங்களின் சார்பாக உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக்கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள். ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருந்து நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய காலையிலே நம்ம தேவ சமூகத்திலே எல்லா காரியங்களுக்காக அன்றென்றுள்ள ஆகாரத்தை இன்று எனக்கு தாரும் என்கிற ஜெபத்தின் அடிப்படையிலே நாம் எல்லா காரியங்களையும் ஜெபித்து முடித்துவிட்டு வேதத்தை திறந்து கிரமமாய் நாம் வாசிக்கிற அந்தந்த நாளுக்குரிய பகுதியை நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு புத்திமதிகளை தருகிறார், நமக்கு சில ஆலோசனைகளை தருகிறார், சில நாள் சில எச்சரிப்புகளை தருகிறார். சில நாட்கள் நாம் வாசித்த பகுதியில் நமக்கு சில ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். வாசித்த இந்த பகுதியை நாம் தியானித்து அந்த நாள் முழுவதும் அந்த வசனங்களையே அசை போட்டு கொண்டு நாம் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையை நாம் சுத்தமாய் பாதுகாத்துக்கொள்ளும். இந்த நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தில் என் ஞானத்தைக்கு கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். ஆண்டவர் தான் நமக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிறவர்கள். அவர்களுடைய போதகத்தை தள்ளாதபடி அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் திரும்பும் பொழுது நம்முடைய உலக பிரகாரமான நம்முடைய வாழ்க்கை ஒழுக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் மாறுகிறது, சுத்தமான ஒரு வாழ்க்கையாய் மாறுகிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வருகிற ஒரு வாழ்க்கையாய் மாறுகிறது. நாம் காத்திருந்து அவருடைய போதகத்தையும் அவருடைய கடிந்து கொள்ளுதலையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பக்குவமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெகு வருடங்களுக்கு முன்பு ஒரு சகோதரர் வேடிக்கையாய் என்னோடு கூட பேசி கொண்டிருந்த பொழுது சொன்னார், ஏசாயா படிப்பதற்கு அழகா இருக்கு பிரதர், இந்த எசேக்கியேல் படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர். ஏன் அப்படின்னு கேட்டால், ஏசாயா அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஆசீர்வாதமாக இருக்குது, படிக்க நல்லா இருக்கு. இந்த எசேக்கியேல் எடுத்துக்கிட்டால் பயமாக இருக்கு. உச்சந்தலையை உடைப்பேன்கிறார், உன்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேங்கிறாரு, சாபமாக சொல்கிறார், எனக்கு பிடிக்கலை அப்படின்னு. ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் திரும்பும் பொழுது நம்முடைய உலக வாழ்க்கை சுத்திகரிக்கப்படுகிறது, ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு இந்த காலை வேளையிலே உங்களை அர்ப்பணியுங்கள். தொடர்ந்து பைபிள் வாசிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.